வணக்கம். ஆக்சுவலாக ஒருத்தவங்க மோனாடிக் ட்வின் ஃப்ளேம் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மோனாடிக். அதாவது என்னென்னா, பேர் வேணால் வந்து எல்லாம் இங்கிலீஷில், ஆக்சுவலாக நானுமே இங்கிலீஷில் தான் கற்றுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பட் நம்ம நடக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது தான் கடைசியில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நம்ம நாட்டில் இருந்து போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது எல்லாமே நம்ம நாட்டில் இருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நல்லா அவங்களோட இதை வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போய் வந்து தொங்கிக்கிட்டு இன்னர் ஒர்க்கு, மோனாடிக்கு, டின்னு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது நம்ம இதில் உள்ள நம்மகிட்டருந்து போன சுத்தமான பியோர் தந்திரா தான் வந்து அவங்க போய் எடுத்து அவங்களோட லாங்குவேஜில் அவங்க அழகழகாக பேர் வச்சுருக்குறாங்க. நம்ம அதை தூக்கிக்கிட்டு நான் வந்து ட்வின் ஃப்ளேமு, நான் வந்து நான் வந்து அது எனக்கு நான் செப்பரேஷன் ஃபேஸு அது இதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இது பண்ணிகிட்ருக்கோம். நான் படிக்கும்போதே நான் நினச்சேன், எல்லாமே நம்மளுடைய வரலாறு இருக்கிற அத்தனை இதுதான் இது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த அளவுக்கு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இப்போ எப்படி பண்ணி வச்சிட்டாங்கன்னா, தந்திரா அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா கொஞ்சம் கேப்போ சாப்பா பாப்பான்னு எல்லா விதமான கெட்ட வார்த்தை மட்டும்தான் இதுங்களுக்கு போட தெரியுமே ஒழிச்சு வேறு எதுவும் தெரியாது. இவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து தந்திரா அப்படின்னாலே செக்ஸ் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் வர்றது. அதுவே தவறான ஒரு விஷயம். அந்த இது இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதரே பண்ண முடியாது. தந்திராவை பொறுத்தவரை அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் பிளாக் மேஜிக் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பிளாக்கும் இருக்கணும், ஒயிட்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால்தான் பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? பிளாக் மட்டுமே வச்சுக்கிட்டு அவுட்டர் இதுக்கு நீங்கள் வாழலாம், பிளாக் மட்டும் வச்சுக்கிட்டு. பட் இன்னர் இதுக்கெல்லாம் பண்ணும்போது பிளாக்கும் ஒயிட்டும் கலந்து இருந்தால்தான் இந்த இதை வந்து பண்ண முடியும். இதிலே வந்து ஒயிட் வந்து மேஸ்குலினாக இருப்பாங்க, பிளாக் வந்து ஃபெமினைன் கேரக்டர்ஸாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே வந்து இணைகிறதான் வந்து இங் யாங் மெத்தட். சரிங்களா? ஸோ மோனாடிக் அப்படின்னு சொன்னோன்னா கேட்டோன்னே நான் அந்த டாபிக் எடுத்தது என்னென்னா, நானுமே ஒரு மோனாடிக் தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதை வந்து நான் லாஸ்ட்டில் அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நாகசாதுஸ், அகோரிஸ் இதுக்கெலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக வருவாங்க. இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து இவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஓல்டு சோல்ஸோட கேட்டகரிஸில் இருந்து நம்மலாம் அந்த மோனாடிக் வந்திருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஸ்ப்ளிட் ஆகியிருக்க மாட்டாங்க, அதாவது ரெண்டாக பிரிஞ்சு வர மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அப்படியே வந்து ரிப்ளிகேண்ட் ஆகியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் மோனாடிக்குடைய ஒரிஜினல் நேச்சர். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஆழமான தத்துவத்தை, அதாவது இதோட கான்செப்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து ஒரு யோக தந்திரத்தின் உச்சம் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ எனக்கெலாம் அப்படி தான் தெரிய வந்தது. அது வந்து எனக்கே ஆச்சரியம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு புரியலை, பட் நான் நிறைய கற்றுக்கிருக்கும் போதே எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான மரபுகள் உடைய தந்திராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு ஆழமாக வந்து இது வந்து போகுதா தந்திரா, அப்போ எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றா வந்து அது இறையே நம்மளுக்கு வந்து எனக்கெலாம் வந்து கற்றுக் கொடுக்கும் போது தான் நான் இந்த மோனாடிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரொம்ப லெவல் மோனாடிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ட்வின்னோ நம்ம வந்து ஒரு பர்த்து கொடுப்போம். சரிங்களா? அதாவது என்னென்னா, நான் அன்றைக்கே நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னேன், ஒரு அழிக்க வேணாம் முடியும், உருவாக்குற திறமை வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த மோனாடிக் நேச்சர் கேரக்டர் இருக்கிறவங்க வந்து ஒருத்தங்களோட அதாவது உருவாக்குறதுக்குடைய திறமை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு வந்து அப்படி ஒரு சான்ஸ் வந்து தான் வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வரும்போது தான் இதை பற்றியான ரொம்ப லெவல் ஆழமான புரிதலை வந்து நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றா சர்ச் பண்ணும்போது தான் கரெக்டு ஏன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு தெரியணும்ல, எந்த இதுலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லும் போது தான் நான் வந்து கண்டுபிடி வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. பட் அவங்க கேட்டோன்னே எனக்கு ஸோ இந்த வாட்டி வந்து நான் வந்து இந்த சாதுவை பற்றியும் அகோரிஸ் பற்றியும் வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த கான்செப்டில் தான் வந்து இது வந்து வரும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஆதிகால யோக மரபின் உச்சம். சரிங்களா? இவங்களோட இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மோனாடிக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நாகசாதுனா என்ன அப்படின்னா, குண்டலினி சக்தியை வந்து முழுமையாக விழிப்பித்த துறவியாக வந்து இவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இவங்களுக்கு வந்து அமரத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவ நிலையை வந்து அடைய வந்து இவங்க வந்து முயன்றுட்டுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து
நிர்வாணமாக வந்து இருப்பாங்க. அது நிர்வாணம் அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாகசாதுவையோ ஒரு அகோரியோ பார்க்குறீங்கன்னா அவங்க வெளியில் போட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறனா அது எல்லாமே ஒரு தத்துவம். சரிங்களா? அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதை வச்சு நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறதான் நம்ம வந்து புரிஞ்சுக்குமே ஒழிஞ்சு அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க நானும் நிர்வாணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே அது கிடையாது. அவங்க நிர்வாணம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறாங்க, எதை தெரியணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அகங்காரத்தின் முழு அழிவை நீ அடைய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது அடையாளமற்ற தன்மையோடு நீ வந்து இருக்க வேண்டும், அரைகுறை ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலாம். அவங்க அதாவது நம்மளோட சிலைகள் எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தத்துவத்தை தான் நம்மளுக்கு வந்து போதிக்குது. ஸோ அடுத்தது என்னென்னா சாம்பல் பூசி இருப்பான். ஏன் சாம்பல் பூசி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே எல்லாமே ஒரு மாயை, எல்லாமே இந்த சாம்பலில் தான் அடக்கம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு சொல்கிறதுக்காண்டி. ஸோ இந்த வெளியில் உள்ள அழகையெல்லாம் பார்த்து மயங்கி போகாத அப்படின்னு காட்டுறதுக்காண்டி வந்து இவங்க சாம்பல், அது ஒன்றுமே கிடையாது, ஒரு பிடி சாம்பல் தான் நீனு, இந்த உடலெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற தத்துவத்தை காட்டுறதுக்காண்டி தான் சாம்பல் பூசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஹிமாலயாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப லெவல் வந்து தியானம் செய்து இந்த குண்டலினி வந்து நாகம்னு சொன்னோன்னே பாம்பு, வெளி பாம்பு கிடையாது, உள்ள குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து சகசிரராகத்துக்கு ஏற்றுறது தான் வந்து இவங்களுடைய ஒரு நிலையாக வந்து இருக்கும். ஸோ மனித உடலில் உள்ள குண்டலினி, நம்மளுக்குள்ள உள்ள குண்டலினி சக்தியை வந்து நாக வடிவாக எழுப்பி மேலே இருக்கிற பரமசிவத்துடன் இவங்க வந்து ஒன்றாக்குவாங்க. ஸோ இந்த இது அப்படின்னா அதனால தான் அவங்க வந்து கைலாசெல்லாம் ரொம்ப தவம் இருந்து இந்த மகா கும்பமேளா இந்த மாதிரி இதில் வந்து அவங்க அந்த ஒரு டைமுக்கு வந்து வெளிப்படுவாங்க அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு குழுவாக வந்து இவங்க வந்து இருப்பாங்க. தந்திரம், அப்புறம் சக்தி பூஜை, ரகசிய மந்திரம், இதெல்லாம் ஜபம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்து இவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நாகத்தின் குறியீடு அப்படிங்கிறது நான் சொன்னது தான் உள்ள நாக சக்தியை வந்து குறித்து இவங்க வந்து மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் ஏற்றுறது தான். ஸோ வந்து இது தவறாக வந்து இவங்களை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் வந்து இவங்க வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு புரிவாங்க. கடுமையாக இருக்கிறாங்க. ஏன் அவங்க கடுமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முழுமையாக துறவு எடுத்திருப்பாங்க. இப்போ ஏன் வந்து ஒருத்தங்க வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ரீசன் என்னென்னா, இந்த நீங்கள் அதாவது நார்மல் இந்த மெட்டீரியல் லைஃப் இருக்கிறவங்களுக்கு இவங்கள வந்து புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? இவங்களோட கோபத்துக்கு அவங்க வேறு மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க, இவங்களுடைய காதலுக்கு வந்து அவங்க வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்னென்னா ஒரு ராவாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை மற்றவங்கள் வந்து புரிந்து கொள்வது வந்து அவங்கக்கிட்ட வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போது எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 சித்தர் வந்திருந்தார். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து ஃபுல்லும் கெட்ட வார்த்தை தான் போட்டு திட்டுவார். அது எல்லாத்தையும் திட்ட மாட்டார், பர்டிகுலராக ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவார். அப்போ அவர் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரும் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதுதான் நான் சொல்கிறேன். என்ன இதுக்காண்டி அவங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து திறந்துட்டாங்க. நம்ம அப்படியா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்கள படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க நிர்வாணமாக இருந்தாங்கன்னு நீங்களும் ட்ரெஸ் போடாமல் இருக்கணும்னு எதாவது கணக்கு இருக்குது. அவங்க முழுவாக சாம்பல் பூச்சிதான், அதுக்கும் ட்ரெஸ் போடாமல் நம்ம ஃபுல்லும் நானும் அதே நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க முடியுமா? இந்த புவியில் அவங்களுக்கு இருக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து புரியணும். தத்துவத்தை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையாவது பண்ணணும். அட்லீஸ்ட் என்ன சொல்ல வராங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடல் மன ஒழுக்கம் முதல்ல நல்லா அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஒழுக்கம் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இவங்களுக்கு வந்து இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஸோ எந்தவித ஆசையும் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது, எந்தவித பயமும் இருக்காது, யாருக்குறையும் அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ மரணத்தை நேரில் பார்த்தா கூட அதை வந்து சாந்தமாக இவங்க சாந்தமாக ஏற்றுக்கிற தன்மையோடு இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஈஸின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, ரொம்ப ரொம்ப டஃப்பு. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு 7 ஸ்டேஜ் எப்படி நம்ம சக்ராஸ் வந்து நம்ம சொல்கிறோம்ல, இதை தான் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னதான் நம்மளுடைய மூலாதார தலம். இந்த மூலாதார இதில் வந்து உறங்கி கொண்டிருக்கிற பாம்பு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து விழிச்சிருந்த வச்சு அந்த பிராணயாமம், மந்திரம், தந்திரம், பூஜை மூலமாக இவங்க சக்தியை வந்து கீழேருந்து எழுப்புவாங்க. எழுப்பி அவங்களுடைய மகம், பயம் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு தீமைகள் நீங்கள்
பூமி சக்தி விழிப்பு, அந்த அந்த நம்மளுடைய பூமிங்கிறது அந்த மூலாதாரத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விழிப்படைய வைப்பாங்க, எல்லாத்தையும் நீக்கிட்டு, தீயவை அனைத்தையும் நீக்கிவிட்டு அதை வந்து விழிப்படைய வைக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா வாசுகி நாகா, அது வந்து என்ன அப்படின்னா சுவாதிஷ்டானத்தை வந்து குறிக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இன்பம், ஆசை, உணர்ச்சி ஆகியவற்றை சுத்தம் செய்யணும். இன்பம்னா என்ன, ஆசைனா என்ன, உணர்ச்சினா என்ன, இதில் உள்ள தீயதைகள் எல்லாம் சுத்தம் செய்யணும். ஸோ இதை வந்து இதை செய்கிறதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னடக்கம், விரதம் கடைபிடிப்பார். அந்த விரதம் கடைபிடிக்கும் போது தான் உங்களுக்கு ஆசையோட இது வந்து போகும், இன்பத்தோட வந்து இது போகும், உணர்ச்சி வந்து அடங்கும். ஸோ இதனால தான் அவங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாலியல் சக்தியை வந்து இவங்க வந்து அதனால தான் வந்து செலிபஸி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆன்மீக சக்தியாக, செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷனாக இவங்க வந்து சக்தியின் வடிவம் சுத்தம் அடைகிறதுக்காண்டி இந்த ப்ராசஸை வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா மணிப்பூரகம், இது வந்து தக்ஷகா நாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா அசுரத்தை வந்து எரிக்கிறதுக்கான இது, அதாவது நான் என்ற அகம்பாவத்தை வந்து அவங்க வந்து சுத்தமாக எரிப்பாங்க. நாகசாது வந்து உடலை வந்து யாக குண்டமாக மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அந்த அக்னி தத்துவத்தை வந்து விழிப்படைய வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நானுங்கிற அகம்பாவம் வந்து ஒளியும். இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அக்னி முன்னாடி இருக்கிறேன், நான் பெரிய ஆளு. ஆக்சுவலாக அந்த அக்னியோடைய கான்செப்டே என்ன அப்படின்னா அந்த வெளியே அக்னி வச்சு குண்டம் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எரித்து கடவுளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறது கான்செப்ட் என்ன, தத்துவம் என்ன அப்படின்னா அந்த அக்னியில் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய அகங்காரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மெயின் தத்துவம் உங்களுக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் நான் வந்து இறையிடம் ஒப்படைக்கிறேன். வெளியில் பொருட்கள் எல்லாம் உள்ளே போடுறது என்ன கான்செப்ட்னா எல்லாத்தையும் வந்து கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன கான்செப்ட்னா எல்லாத்தையுமே, அதாவது நிர்வாணமாக நான் ஆயிட்டேன், நானுங்கிற அகங்காரத்தை நான் விட்டு விட்டேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த தீயை வெளியே விளக்குறது. இவங்க ஒரு ஸ்டேஜுக்குள்ள இவங்க உடம்பையே வந்து இவங்க வந்து யாக குண்டமாக மாற்றி அதை வந்து செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து தீ சக்தி சுத்தம் பண்ணுறது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கார்கோட்டகா நாகா, இது வந்து அநாகத சக்கரம். இது வந்து அன்பு, கருணை, ஈகோ எல்லாமே சமநிலைப்படுத்துவாங்க. சரிங்களா? அன்பு அகோரமாகவும் இருக்கக்கூடாது, கருணை ரொம்ப இருக்கக்கூடாது, ஈகோவும் ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து சமத்தளப்படுத்துவாங்க. ஸோ இந்நிலையில் தான் வந்து இந்த சமதளம் அடையும் போது தான் பரமசிவத்தை வந்து காண முடியும். இதுதான் வந்து சிவசக்தி யோகம். எங்கே வந்து நிற்கும்னா இதயத்தில் சில ஞானங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படும். அடுத்தது என்னன்னா விசுத்தி பத்மநாகம், இது வந்து தொண்டையில் நிற்கும், வாக்கு சக்தி மந்திர சக்தியாக உருவாகும். இப்போ வந்து யாராவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அப்படியே அவங்களுக்கு வந்து பலிக்கும். ஸோ நாகசாது வந்து இது வந்து மந்திரமாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பேசுகிறதே வந்து அவங்க வந்து பலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க பேசினாலே அந்த வார்த்தை எல்லாமே பலிக்கும். அடுத்தது என்னென்னா நாகா அப்படின்னு சொல்லி, அது தெய்வீக நாகம். இதுதான் வந்து ஆக்ஞா சக்கரத்தில் இருக்குது. இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது கண்ணை திறக்கக்கூடிய ப்ராசஸ். அதாவது எல்லாவற்றையும் ஒரே சக்தியாக பார்க்கும் நிலை வந்து நெற்றிக்கண்ணில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா யாரையும் உடலாக நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஆன்மாவாக பார்த்தனா தான் உனக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதில் தான் நீ கண்டுபிடிக்க முடியும். நீ வந்து அவங்க அவுட் இதையோ அவங்களுடைய பணக்காரன், அவங்க ஏழை, அவன் பதவியில் இருக்கிறான், பதவியில் இல்லை, அவனுக்கு இதெல்லாம் இருக்குது, அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, இதெல்லாம் நீ பார்த்த அப்படின்னா உன்னுடைய அப்படி ஒன் கேரக்டர் இருக்குன்னா உனக்கு வந்து நெற்றிக்கண் வந்து துறக்காது. நீ எப்போ எல்லாத்தையும் வந்து ஆன்ம ரீதியாக நீ பார்க்குறியோ அப்போந்தான் இறை உனக்கு நெற்றிக்கண்ணை திறந்து அவங்களுடைய உண்மையான ஒரு நிலையை உங்களுக்கு வந்து காட்டும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எல்லா இதையும் வந்து இவங்க சர்வசாதாரணமாக பார்க்கும் இதை வந்து இவங்க வந்து அடைவாங்க. இவங்க வந்து சர்வதரிசி, அதாவது ஞான திருஷ்டி பிணைப்பு மூலம், அதாவது அவங்க திருஷ்டி, அதனால தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆவாங்க. அந்த அது கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு லைட்டாக திறந்தே இவ்வளோ தெரியுது. அவங்க வந்து ஃபுல்லும் ஞான திருஷ்டியில் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆதி நாகம், சேஷ நாகம் அப்படின்னு சொன்னால் இதான் வந்து உச்சம், சிவசக்தி யோகத்தின் பூரண ஒருமை. ஸோ வந்து இது தலைக்கு வந்து ஏறும். இவங்க வந்து இந்நிலை வந்து அமரத்துவம், லாஸ்ட் சொன்னால அமரத்துவம் பரமசிவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஜட சமாதி, அதான் அவங்க ஜடையெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அல்லது நிர்வாண சிவநிலை அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தின்படி தான் அதுக்காண்டி தான் அவங்க வெளியில் வந்து இவ்வளோதான் வந்து காட்டுறாங்க. சரிங்களா? மோட்சம் பூரண துறவு வந்து இருவேன். அப்போ நாகசாதிங்கிறது குண்டலினி வந்து
மூலாதாரத்தில் இருந்து சகசிராரம் வரைக்கும் எழுதுறதுக்கான ஒரு ப்ராசஸ். இவங்க தந்திரா மூலமாக இதை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் தந்திரா மூலமாக இவங்க வந்து இதை வந்து செய்வாங்க. ஸோ இவங்க சக்தியை எழுப்பி சிவசக்தி யோகத்துக்கு வந்து இவங்க வந்து போவாங்க. ஸோ தந்திர மரபின் மூலம் என்னென்னா சிவசக்தி யோக அடிப்படை இருக்கணும், குண்டலினி நாக தந்திரம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து அகோர லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்றையும் வந்து இணைத்து வந்து இதை வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ தந்திரம் என்றால் உள்ளுரையும் சக்தியும் முற்றிலுமாக அவங்க வந்து விழிப்படைய வைப்பாங்க. அவ்வளோதாங்க, விழிப்படைய வைப்பாங்க. இதுக்கு வந்து மந்திர ஜபம், பீஜ மந்திர சமம், பிராணயாமம், சக்தி யாகம், நாக பூஜை, அதாவது குண்டலினி பீஜம் பூஜை, இதெல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலமாக இவங்க வந்து இதை வந்து வெளிப்படைய செய்வாங்க. அதாவது சக்தி பீஜம் மூலமாக இவங்க வெளிப்படைய செய்வாங்க. அதுக்கப்புறம் யூனியன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு செய்வாங்க. அப்போ ஃபைனலாக மெர்ஜ் ஆவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இதோட அடிப்படை தத்துவம். ஸோ ஏன் வந்து இது வந்து ரகசியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு யோக முறை. அதனால தான் இவங்க வந்து இதை வந்து ரகசியமாக வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நல்ல இதாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இதை தீயதுக்கும் வந்து பயன்படுத்திட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபுல்லோட இதை வந்து அவ்வளோவா நிறைய எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு ரேர் கேசஸ் தான். ஸோ இவங்க வந்து தந்திர யோகியாக வந்து இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் நோக்கி தான் இந்த மோனாடிக் ட்வின் வந்து போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து இந்த நாக சாதுவோட இதை தான் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக போவாங்க. அதாவது டீப்பாக போகிறது. அப்புறம் அகோரி தத்துவமும் வந்து வரும். இப்போ 2 மோனாடிக் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய ட்வின்னும் இப்போ என்னோட ட்வின் மோனாடிக் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து நாகசாது முறையில் வந்து, அதாவது நாகசாதுனா நம்ம வெளியே சொல்கிறது என்ன, இப்போ நான் இது இவங்கள சொன்னோன்னா நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே ஒரே தத்துவம் தான். நம்ம என்ன சொல்கிறோம், இதே தான் நாங்கள் சக்கராசுன்னு சொல்கிறோம், உடனே நம்ம ஜாலியாக இருக்கிறோம். சக்கராசுன்னு சொன்னால் ஏதோ பெரிய லெவல் அப்படிங்கிறோம். நாகசாது அதோ உடனே என்னடா அப்படிங்கிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தத்துவம். எல்லாமே ஒன்று தான். இதுபடி தான் வந்து எல்லாருமே நம்ம நடக்கிறோம். ஆனால் என் அகோரின்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்க்குறது, ஐயோ அகோரின்னா பயங்கரமானவங்க அப்படின்னு பார்க்குறது, அது வந்து கிடையாது. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஏன் வந்து நாகசாது அகோரி அப்படிங்கிற கான்செப்ட்னா, அகோரி வந்து கொஞ்சம் ரொம்ப 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 வெளியில் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க. இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னா, இவங்க வந்து நான் சொன்னேன்ல பரமசிவன் தத்துவத்தை, சிவசக்தி தத்துவத்தை வந்து இவங்க வந்து என்னென்னா கால வடிவம் வந்து இவங்க வந்து எடுப்பாங்க, பைரவருடைய தத்துவம். ஸோ குண்டலினி வந்து இவங்க நாகத்துக்கு இப்போ எல்லாமே நாகசாதுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். குண்டலினி வந்து நாக வடிவில் எழுச்சி மூலம் வந்து சிவசக்தியும் இப்போ எல்லாருமே இதை தான் வந்து பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னென்னா அகோர நிலையப்படும், அதாவது பயம், மரணம், மாயை. அதனால தான் அவங்க சுடுகாட்டில் போய் நான் இருந்து இப்போ நான் முற்றிலும் கடந்து, அதாவது சுத்தமாக டோட்டலாகவே எல்லாத்தையும் கடந்து இவங்க பண்ணுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானம் வந்து ஹிமாலயா, கங்கை கரை பீடங்கள் பண்ணுவாங்க. இவங்க வந்து சுடுகாடு சொன்னாங்க, அதில் பண்ணுவாங்க. ஸோ பாதை வந்து தந்திரம் யோகம் இணைப்பு நாக சக்திக்கு. இவங்க வந்து அகோர தந்திரம். சரிங்களா? மரணத்தின் வழி மூலம் மாயை ஏறிதல் ரொம்ப ரொம்ப ஒரு அதான் அகோரம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஸோ சின்னம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சாம்பல், நாகம், ருத்ராட்சம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்கள வந்து கபாலம்னா போட்டிருப்பாங்க, மண்டை ஒன்றா போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? பைரவர் தீபம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து நாகசக்தி தான். இவங்க வந்து பைரவர் சக்தி. நோக்கம் வந்து சக்தி, சாந்தி, சமநிலை அடைகிறது. இவங்க வந்து அழிவு, மாற்றம், முழுமை அடைஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ டெத் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ வந்து இது வந்து முழுக்க உள்ள குண்டலினி சக்தியின் ஆற்றலை வந்து எழுப்புறதுக்கான வரும். இவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து பண்ணுறது. அகோரிங்களன்னா அஞ்சத்தக்கது எதுவுமே இல்லை அப்படிங்கிற, அஞ்சவே மாட்டாங்க எதற்குமே அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து டெத்து அப்படிங்கிற கான்செப்டில் வச்சு அவங்க பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்க கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருப்பாங்க. கடைசியில் வந்து சிவனே நானாகி விட்டேன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றதுக்காண்டி இது பண்ணுவாங்க. ஸோ இவங்க சக்தி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நாகசாதுக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக தந்திர யோக எழுச்சி தான் நடையும் நாக இதுக்கெலாம். இவங்களுக்கு வந்து தீவிர அகோர இது வந்துடும். சமாதி நிலை அப்படிங்கும்போது இவங்க சாந்தமாக சமநிலையோடு இருப்பாங்க. இவங்க வந்து வன்மம், தாண்டவம் இருக்கும் இவங்ககிட்ட. சரிங்களா? தாண்டவம், அதுக்கப்புறம் தான் அமைதி வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதோட வடிவம் அப்படின்னு போட்டிங்கன்னா நாக பூஜை, சிவலிங்க பூஜை இவங்க பண்ணுவாங்க. இவங்க வந்து பைரவர், காளி எல்லாம் பண்ணுவாங்க. பேசிக்கலாக நம்ம வந்து இப்போ இந்த நெட்டேச்சுடலில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆனால் இதுதான் உண்மை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
டிவைன் ஃபெமினைன் தான் அகோரையோட இதை வந்து அந்தளோட தத்துவத்தின்படி போவாங்க. டிவைன் மேஸ்குலின் தான் நாக தத்துவத்தின்படி போவாங்க, நாகசாது தத்துவத்தின்படி போவாங்க. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் காளி தான் வந்து பிளாக்கு, இவங்க வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒயிட்டாக இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கலப்பாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு தந்திர யோகம். சரிங்களா? இவங்க வந்து சக்தியின் வெளிப்பாடாக இருப்பாங்க. இவங்களோட ஆற்றல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகா ஆற்றல், தியான ஒளி. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக இதை ஃபுல்லும் ஃபெமினைன் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா நம்ம ரெண்டையுமே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. குண்டலினி மரண சக்தியின் பிளவு அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ 2 பேருக்குமே வந்து, ஆனால் 2 பேருக்குமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 இதுலேயும் முக்கியமானது என்னென்னா அகங்காரத்தை அழிக்கணும். சிவ பாதையில் போவாங்க. மாயை உலகை வந்து மாயை தான் எல்லாம் அப்படிங்கிறவாங்க. இருவரும் தந்திர மரபை வந்து பின்பற்றுவாங்க. சரிங்களா? மாய உலகை மறுக்கிறார்கள். ஸோ வழி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி யோகம், நாகம், இது அதே தான் அந்த கான்செப்ட் தான் வரும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ 2மே வந்து அடைவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்ல. 2 சக்தியுமே வந்து அடையணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வந்து சாந்தம், தியான ஒளி அடைஞ்சிட்டு இவங்க வந்து குண்டலினி எழுச்சி, அதுக்கப்புறம் உள்வழி விழிப்பு நிலை வந்து அடைவாங்க. இவங்க வந்து பைரவா மரணம், தாண்டவம் அந்த ஸ்டேஜுக்கு போவாங்க. மரணத்தை எதிர்கொண்டு மாயை வந்து அழிப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து சிவனின் முழுமையாக வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னால் தந்திராவளியில் வந்து சாத்தியப்படும். இது அப்படி வரிசையாக நடந்துக்கிட்டே தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து 2ஐயும் வந்து ஒன்றாக வந்து இணைக்கும் போது தான் இந்த ட்வின் ஃப்ளேமோடைய ஒரு கான்செப்ட் வந்து வரும். மோனாடிக் இதோட கான்செப்ட் வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உண்மையான ஒரு மோனாடிக் ட்வின்னாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 திசை இவங்க வந்து ஒரே இதிலேருந்து ரிப்ளிகண்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட வந்து லைட்டும் இருக்கும், ஷேடோவும் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆன்மீக பணி, அதாவது மிஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 திசைகளையும் முழு ஆற்றலையும் இவங்க வந்து எடுப்பாங்க. அதாவது லைட்டும் எடுப்பாங்க, ஷேடோவும் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மோனாடிக் ட்வின் ஃப்ளேமோட ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் ஒர்க்கான ஒரு ப்ராசஸ்க்கு இவங்க போகும்போது இதை பண்ணிட்டு தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க மிகப்பெரிய ஒரு மிஷன் ஒர்க்கை வந்து இவங்க வந்து அடைவாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது டிவைன் மேஸ்குலின் பெரும்பாலும் நான் அதை தான் நீங்கள் இதை தான் நம்ம வந்து மாற்றி வச்சுருக்குறோம். சரிங்களா? ஆக்சுவலாக டிவைன் மேஸ்குலின் வந்து பெரும்பாலும் லைட், நாக, எனர்ஜி அசென்ஷன் தான் திசையில் தான் அவங்க வந்து போவாங்க. சரிங்களா? ஆனால் டிவைன் ஃபெமினைன் தான் ஷேடோ, அஹோரா, அதாவது எனர்ஜி டிசொல்யூஷன்ஸ்க்கு தான் இவங்க வந்து போவாங்க. ஸோ ஒருவரிடம் நாகசாது ஆற்றல் இருக்கும், இன்னொருவரிடம் அஹோரி ஆற்றல் இருக்கும். மாயை வந்து அழிப்பாங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து யாருக்கு நம்ம டிவைன் ஃபேமிலிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது ஏன் அப்படின்னா டக்குன்னு இவங்க வந்து மாயையை அழித்திடுவாங்க. இது வந்து மேஸ்குலினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரேர் கேசஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து புரியாது. மாயையை வந்து அழிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நம்ம வந்து இப்போ நிறைய ட்வின் ஃப்ளேம் இதை அனுபவிச்சிருப்பீங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப இதாக வந்து ஒருத்தங்கிட்ட இவங்க தான் ட்வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட்ஸ் கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்திருப்போம். ஆனால் கரெக்டாக அந்த டைம் வரும்போது டிட்டாச் எடுப்போம் பாருங்கள், டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு துளி கூட மனசில் வந்து எதுவுமே இருக்காது. அது யாரால இதெல்லாம் மாயை அப்படிங்கிறத டக்குன்னு உணர்ந்துருவோம். அதனால தான் அந்த காளியோட இதை வந்து ஃபெமினைன் எனர்ஜி எடுப்பாங்க. டார்க் அவங்க தான் வந்து அதனால தான் அவங்க வந்து பிளாக்காக இருப்பாங்க, இவங்க வந்து ஒயிட்டாக இருப்பாங்க. ரெண்டுமே வந்து இணையணும். ஸோ வந்து இவங்க யூனியன் லெவலில் வந்து இது அதே தான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நாகசாதுஸ் எப்படி எழுப்புறாங்களோ அதே மாதிரி தான் எழுப்பி வருவாங்க. இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஃபெமினைன் எல்லாருமே. அதனால தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து சீக்கிரமே வந்து நடந்து முடிஞ்சுது. ஏன்னா தைரியம் அகோரனால கொஞ்சம் தைரியமான ஒரு ப்ராசஸ் கிடைக்குதுல்ல. ஸோ அந்த தத்துவத்தின்படி இவங்க வந்து போவாங்க. இப்போ இவங்க வந்து அனுபவங்கள் எப்படி இருக்கும் இவங்களோட ஃபேஸ் அப்படின்னா நம்ம ட்வின் வந்து பக்கத்தில் வரும்போதே நம்மளுக்கு வந்து சக்தி வந்து மேலே எழும்புறது தெரியும். சில நேரம் வந்து இவங்க வந்து தியானம் பண்ணும்போதோ இல்லை பழைய பயங்கள் ஏதாவது வந்து இவங்க அதாவது அகோர அலை வந்து இவங்கள்ட்ட எட்டி பார்க்கும். அந்த டைம்லாம் வந்து இவங்க வந்து
அனுபவங்களால் இதை அனுபவிப்பாங்க. அப்புறம் ரெண்டுமே மாறி மாறி வரும் சரிங்களா. எப்படி அப்படின்னா உள் சமநிலை வந்து உருவாக்குறதுக்காண்டி இப்படி வரும் அப்படி வரும், மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் யூனியனுக்கு பிறகு என்னென்னா ஒரே ஸ்டில்னஸ். அதுக்கப்புறம் தான் இந்த யூனியன் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரே ஸ்டில்னஸ்ஸாக வந்து இவங்க வந்து வருவாங்க. ஸோ இரண்டாகி சோல் வந்து ஃபியூஷன் ஆகும். அப்போ தான் அவங்க வந்து ரிட்டர்ன் டு சோர்ஸுக்கு வந்து போவாங்க. மெயினாக வந்து இவங்க என்னென்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்களுடைய இது இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக வந்து இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா ஒரு ப்ராசஸ்க்காண்டி தான் இந்த பூமிக்கு வந்து வந்திருப்பாங்க. இதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கெலாம் சின்னதாக முதல்ல இருந்தே வந்துட்டே தான் இருந்துச்சு. எனக்கு சின்ன ஒரு ஒர்க்கு வந்து இறை கொடுத்து பார்த்துச்சு. இது எப்படி பண்ணுவா, இது பாஸ் ஆயிடுவாளா, இது பண்ணுவா, அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா எடுத்தோடனே பெரிய மிஷின் ஒர்க்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணும்போது தான் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பண்ண முடியுதா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு நானே நல்லா எனக்கு தெரியும் அதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுவாக நம்மளை ஏற்கும். நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னா அதுதான் ஒரு கான்செப்டாக இருக்குது. என்ன அப்படின்னா ஓகே நம்ம ஒரு கடமையை பண்ண வந்திருக்கோம், பண்ணுறோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம இடம் வேறு, அங்கே போய் நம்ம உட்காந்துக்கிடணும் அப்படிங்கிறதே ஒரு திங்க்கு வந்து எடுக்க வரும். ஏன் அப்படின்னா எனக்கு இமயமலை அப்படிங்கிறது வந்து என்னோடய லைஃப் இதில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லெவல் வந்து கனெக்ட் ஆகிற ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இதில் நான் ரொம்ப உணர்ந்தது, அதாவது உள்தன்மையிலே நான் வந்து நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தது என் நேபாள் பயணத்துக்கு நான் போகும்போது. அதாவது எல்லாருமே குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடினாங்க. ஆனால் எனக்கு மட்டும் குளிரவே இல்லை. உள்ளே வந்து ஒரு ஃபயர் வந்து எனக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து ரொம்ப எனக்கே நான் வந்து ரொம்ப உணர்ந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த நேபாள் பயணம் தான் என் வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத ஒரு பயணம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளே வந்து உணர்வோம். அப்போ தான் நான் வந்து நினச்சேன், நம்ம இவ்வளோ பேர் பவர்ஃபுல்லாக இருக்கிறோமா, நம்ம அப்போ நம்மளே தாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். தாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரெண்டுமே வந்து நான் ரொம்ப பண்ணிட்டேன். அதாவது விட்டு கொடுக்குறேங்கிறத எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா தாழ்த்திக்கிட்டே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பவரே வந்து எனக்கு முழுமையாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த டைமுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய நாலேஜ் வந்தது. அங்கே வச்சே வந்து எனக்கு வந்து நிறைய காட்டுச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எனக்குள்ளே நடந்த நிறைய விஷயங்கள் இருக்காங்க. அந்த டைமில் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஜேர்னியில் வரும்போதே எனக்கு இந்த அகோரிஸ் வந்து ரொம்ப லெவல் வந்து கிளிக் ஆகிட்டே இருப்பாங்க. அது என்னன்னே தெரியல எனக்கு அதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி தான் பயப்படுவேன். ஐயோன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன், தெரிச்சு ஓடிடுவேன், அவங்கள பார்க்கவே மாட்டேன். பட் இந்த ஜேர்னி என்ட்ரார்லேருந்து அவங்ககிட்ட வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வரும். திடீர்னாப்பில் என்னன்னா வரும்னா அந்த விபூதி. அப்போ எங்கள் குருஜினா ஒருக்கா வந்து சொன்னார், நீ விபூதி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். விபூதி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த விபூதியாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சூளமாக வரும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸு கங்கை கரை நம்ம ரிஷிகேஷ் போகும்போது அப்படின்னு வரும். அப்புறம் எனக்கா வந்து அதே தோணும், அங்கே இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு வந்து தோணும். கும்பமேளா நடக்கும்போதெல்லாம் இங்கே எனக்கு என்னமோ பண்ணும். அது எனக்கே தெரியல அது எப்படி தான் இந்த கும்பமேளா நடக்கும்போது இருக்குது. அதுமாரி நான் வந்து அங்கே போகும்போதும் பிரயாக்ராஜ் போகும்போதும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அங்கே போகும்போதும் ஆமாம் அது வந்து நாங்கள் தனியாக போனோம். அங்கேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சி பிரயாக்ராஜில். அது காசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு நிற்கும். திடீர்னு அப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா. பேச்சு கொடுக்கோன்னே அவள் சொன்னால் ஒரு 3 இடம் வந்து நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்கன்னா இது அப்போது அவள் வந்து அந்த பொண்ணு வந்து வாராகி அம்மனை பற்றி தெரியல. அது வந்து நல்ல சக்தி பெற்ற இந்த பொண்ணு வந்து இங்கே வந்து நின்றுருக்கு. அது வந்து அவனை இங்கிலீஷில் என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்குது. அப்போ இந்த அம்மாவோட இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. உடனே நான் அம்மாவை பற்றி நான் தெரிஞ்சதை நான் பாட்டுக்கு ஏதோ ஏன்லேங்க இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். ஸோ அது புரிஞ்சுக்கிடுச்சு. ஓ அப்படியா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எங்கன்னா போனீங்க அப்படின்னு கேட்டு நாங்கள் இல்லை விஸ்வநாத் டெம்பிள் மட்டும் தான் நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு உடனே அது சொல்லிச்சு. ஒரு 3 கோயில் வந்து எனக்கு வந்து சொல்லிச்சு, இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அது எதுக்கு அப்படி சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியல. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது காசியில். அது வந்து எள்ளு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த சிவலிங்கம் பெரிய சிவலிங்கமாக இருக்கும். அந்த கோயிலுக்கும் போக சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அகோரியோடைய டெம்பிளுக்கு வந்து எங்களை போக சொல்லிச்சு.
ஆக்சுவலாக அங்கே ஒரு நெருப்பு சூளம் தான் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் ஏதோ ஒரு அகோரி அங்கே வாழ்ந்து வந்து இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உணர்ந்தால் தான் தெரியும். அந்த இடத்துக்கு நான் போனோன்னே எனக்கு அப்படியே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆச்சு எனக்கு அந்த அந்த இடத்துல, அந்த அகோரியோட இடத்துல. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கிளாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ எனர்ஜி இப்படி வந்து ஃப்ளோ ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 3 டெம்பிள் அது சொன்னது வந்து ஏன் சொல்லிச்சு, எதுக்கு சொல்லிச்சுன்னே தெரியல. ஆனால் நாங்கள் போயிட்டோம். அது ஏதோ ஒன்று சொல்லுதே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு இப்படி தான் எங்கேயாவது ரோட்டில் போனால் யாராவது சொல்லுவாங்க. அதாவது திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைங்கிற கான்செப்ட் தான். நான் வந்து எதுவுமே வந்து இது பண்ண மாட்டேன். எல்லாமே தெய்வங்களாக வந்து எதையாவது சொல்லும். திடீர்னாப்பில் போயிட்டு அங்கே போ அப்படின்னு நான் போனேன்னா அங்கே ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும். இப்படி தான் நடக்கும். நான் நிறைய அதனால தான் நான் வந்து ஒரு பர்டிகுலர் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு சொல்லவே முடியாது. பிரபஞ்சமே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நானாக சொல்லுவேன். ஏன்னா யார்கிட்ட இல்லாமல் மெசேஜ் வருங்க. ஆனால் நான் அங்கே போயிட்டேன், அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்து நான் வந்து போயிட்டேன் அப்படின்னா அவ்வளோ ஒரு மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த அகோரிஸ் அப்படின்னாலே எனக்கு அது ஸ்டார்டிங்னால் பயங்கர கதை இருக்குது. அப்படியே வந்து தான் வந்து இந்த இது மெயினாக என்னென்னா அந்த நாகம் அப்படின்னா இந்த நாக தோஷம் வந்து எங்களுக்கு வழியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து நாங்கள் வந்து கழித்தோம். அதாவது அந்த இது வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்மளுக்கு இப்போ குண்டலினி ஆற்றலை வந்து எலும்ப விடாமல் அந்த தோஷங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ப்ராசஸ் நடக்காது. ஸோ அந்த தோஷங்களை வந்து நான் வந்து கழிக்கும் போது தான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கோட ஔஷதம் சொல்லிட்டு ஒன்று அது எல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஔஷதம் என்ன அப்படின்னா வெளியில் வந்து அதோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாம்பு வந்து அதாவது காட்டுக்குள்ளே போய் அவங்க செடி ஏதாவது போகும்போது பாம்பு அவங்கள தாக்காமல் இருந்து விஷம் வந்து ஏறாததுக்காண்டி அவங்க வந்து அந்த இதை வந்து கடிச்சுக்கிட்டு போவாங்களாம், இல்லை கழுத்தில் வந்து போட்டுட்டு போவாங்களாம். அந்த வாடைக்காண்டி வந்து பாம்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பின்னாடி உள்ள தத்துவம் வந்து எனக்கு முதல்லலாம் தெரியாது. இது என்னன்னே தெரியாது. குருஜி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு டக்குன்னு அது வந்துச்சு. அது எப்படி வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அப்படி டகால் வந்துச்சு. நாகர்கோயிலில் தான் வந்து நிறையா உண்டு இருந்தது. ஸோ அதை வாங்கி நான் வந்து அதை பண்ணும்போது தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வெளியில் உள்ள தடங்கள் இருக்குல்ல, நாகத்தினால தடங்கள் இருக்குல்ல, நான் சொல்கிறது வெளியில் உள்ள நாக தோஷங்கள் அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குண்டலினி ஆற்றலை வந்து மேலே எழுப்புறதுக்காண்டி. ஸோ இந்த ஔஷதம் அப்புறம் மந்திரம் அப்புறம் யந்திரம் எல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாகத்தினால் வர யாராலும் வந்து என்னையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்தது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை மூலமந்திரத்தை ஜெபிக்க என்ன நடந்ததுன்னா அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் மெயினாக என்னென்னா அந்த நாகத்தினால தான் வந்து நம்மளுக்கு அதனால தான் வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் அதாவது ஒரு ஸ்டேஜ் எனக்கு யாரோ திருப்பி வந்து உங்களோட ஜாதகம் என்ன இது என்னன்னு கேட்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து கடந்தாச்சு சரிங்களா. எனக்கெலாம் வந்து ஏற்கனவே நான் வந்து விட்டது தான். பட் இந்த ஜேர்னிக்கு வந்தோன்னா டோட்டலாக நான் வந்து ஜாதகம் அப்படிங்கிறதே நான் வந்து விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா அது அந்த கிரகநிலையே எனக்கு வந்து வராதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தக்கன அந்த டைமுக்கு ஏதாவது ஒன்று நம்மளை வந்து காப்பாற்றும். அதுபடி தான் நம்மளுக்கு நடக்கும். அதெல்லாம் சின்ன மைன்யூட்டான நிறையா இது உண்டு. இதில் ரகசியங்கள் வந்து நிறையா உண்டு. ஸோ இந்த நாக சாதுஸும் இந்த அகோரியோட தத்துவத்தை உச்சக்கட்ட தத்துவத்தை வந்து எடுக்கிறவங்க தான் இந்த மோனாடிக் ட்வின்னாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து மூலத்தில் இருந்தே வந்த ஒரு மிகப்பெரிய ஆத்மாவாக இருப்பாங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் நான் அதனால் சொல்லலை, நம்மளே புகழ்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராசஸ்க்காண்டி தான் நான் போயிட்டுருக்கேன்னு தான் சொல்லலாம். எல்லாமே கிடச்சிருச்சு சொன்னேன். இதை நோக்கியான பயணம் அது டஃப்பு தான் தெரியும் எனக்கு. ஸோ இதை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நம்மளுக்கான ஒருத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ரேஞ்சுக்கு போகிற ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப தந்திர மார்க்கத்தில் வந்து உச்சத்துக்கு கொண்டு போகிற ஒரு கான்செப்ட் இது சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கிறது தான். ஆனால் நம்ம அதை வெளியே கொடுத்துட்டு இப்போ வெளியே இருந்து கற்றுக்கிட்டு வந்து இப்போ தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மளோட இதை வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே அந்த இங்கிலீஷில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தமிழில் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.